வெல்கம் எவ்ரி ஒன். இப்போ நம்ம ரியல் டெப்த் அண்ட் அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு போனோம்னா ஆழம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் தண்ணி. அதை நம்பி நம்ம குதிச்சிடக்கூடாது. ஏன்னா ஆழம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம். தமிழில் ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்களே, ஒரு சாரி ஃபிலாசபி, ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல தான் இங்கே இந்த மேத்தமேட்டிக்கலாக இங்கே எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னு பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்ணாடி தொட்டி மாதிரி. இந்த கண்ணாடி தொட்டியில நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட், ஒரு காயின். ஏதாவது ஒரு காயினை வந்து ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணி இங்கே வச்சிருங்க. நமக்கு ஈஸியா தெரியும்ல. ஓகே, சரிங்களா? ஆக்சுவலா இந்த காயின் வந்து இங்கே இருக்குது. ஆனா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்? இங்க இருக்க மாதிரி தெரியும். எவ்வளவு தெரியுது? ஆக்சுவலா டெப்த் இங்க தானே இருக்குது. அப்ப வந்து இங்க தானே தெரியணும். இங்க தண்ணி இருக்கு, இங்க ஏர் இருக்கு. அதனால நம்ம கண்ணு இந்த ஃபீல்டு வியூ. நம்ம கண்ணுக்கு இந்த ஃபீல்டு வியூல நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன தெரியும்? இந்த ஆப்ஜெக்ட், பாயிண்ட் ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ற அந்த காயின் வந்து மேலே எலிவேட் ஆகி தெரியுது. ஸோ அது எவ்வளோ தூரம் எலிவேட் ஆகுது அப்படிங்கிறது, எவ்வளோ டிஃபரன்ஸ் எலிவேட் ஆகுது? டி. ஆக்சுவலா இது வந்து ஆக்சுவல் டெப்த்ல இருக்கு. இது வந்து அப்பேரண்ட் டெப்த். நமக்கு இவ்வளோ தூரம் தெரியுது, வெர்ச்சுவல் இமேஜா தெரியுதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கால்குலேஷன் மெத்தட்ல நம்ம இந்த டெப்த் எவ்வளோ, இந்த டெப்த் எவ்வளோ எலிவேட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் என்ன, இந்த நார்மலா இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் அப்பேரண்ட் டெப்த்துக்கும் ரியல் டெப்த்துக்கும் என்ன டிஃபரெண்ட், என்ன மேத்தமெட்டிக்கல் தொடர்பு இருக்கு, இதெல்லாம் நம்ம டீல் பண்ண போறோம். சரிங்க, ஓகே. இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் வந்து எப்படி போகுது? OIAB. இப்ப பாத்தீங்கன்னா இந்த லைட் வந்து இப்படி டிராவல் பண்றதுனால எந்த ஒரு டீவியேஷன் இல்லாம அன்டிவியேட்டடா போகுது. சரிங்களா? ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் எமிட் ஆகி நேரா போகுது. ஸோ இது நார்மல் வழியா அலாங்க நார்மல் வழியா போயிடுது. இப்ப நம்ம இந்த சி பாயிண்ட வச்சுப்போம். சி பாயிண்ட்ல வைக்கும்போது இந்த லைட் வந்து OC வருது, இங்க ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆகுது என்ன ஆங்கிள்? இன்சிடென்ட் ஆங்கிள். இன்சிடென்ட் ஆங்கிள் வாட்டர்ல இருந்து எமர்ஜ் ஆகி இந்த பாயிண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆகுது இங்க வந்து கிளாஸ், சாரி வாட்டர். இது வந்து வாட்டர் தானே. வாட்டர்ல இருந்து யாருக்கு போகணும், அப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? ரேரர் டென்சர் மீடியமான வாட்டர்ல இருந்து ரேரர் மீடியம் யாருக்கு போகும்போது இங்க ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அதனால ஆக்சுவலா இப்படி நேரா போகாம என்னாச்சு, கொஞ்சம் பெண்ட் ஆகி கொஞ்சம் தள்ளி நார்மலை விட்டு விலகி லைட் போகுது. சரிங்களா? அப்ப நார்மலை விட்டு விலகி லைட் போகுது. அப்ப இங்க இடத்துல என்ன நடந்திருக்கு? டீவியேட் ஆகி போயிருக்கு, இங்க டீவியேட் ஆகாம போயிருக்கு. ஆக்சுவலா இந்த லைனு, நம்ம இந்த டீவியேட்டட் லைனை, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை வரைஞ்சி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சோம்னா நம்ம இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிற மாதிரி வெர்ச்சுவல் இமேஜை உருவாக்கி இருக்கும். சரிங்களா? அதனால நமக்கு இந்த ரெண்டு அன்டிவியேட்டட் டீவியேட்டட் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஆப்ஜெக்ட், இங்க இருக்க ஆப்ஜெக்ட் இங்க இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, சரிங்க. இப்ப நம்ம இந்த சி பாயிண்ட்ல என்ன ஆயிருக்கு? ரிஃப்ராக்ஷன் ஆயிருக்குல்ல. ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணலாமா? எப்படி? இங்க என்ன ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுது? ஐ ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகிறது. அப்ப ஐ ஆங்கிள் இதுனா இதுவும் ஐ ஆங்கிள் தானே. இதான நார்மல் லைன். அப்ப ஐ ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுது, ஆர் ஆங்கிள் ரிஃப்ராக்ட் ஆகுது. இது நார்மல்னா இந்த ரிஃப்ராக்டட் ரேக்கும் இந்த நார்மலுக்கு இடையே உள்ள ஆங்கிள் ரிஃப்ராக்டட் ஆங்கிள். இப்ப சைன் ஐ பை சைன் ஆர், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் எவ்வளவு வருது? சைன் ஐ பை சைன் ஆர். ஓகேங்களா? அதே இதோட ரெசிப்ரோக்கல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் எப்படி இருக்கும்? ரெசிப்ரோக்கலா இருக்கும்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ரைட். இப்ப நான் இந்த சப்ஸ்டியூஷன் எடுக்கிறேன். சைன் ஆருக்கு இங்க என்ன ஜாமெட்ரி இருக்குன்னு பாக்குறேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் பாக்குறேன். ஓகே, அப்ப அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல சைன் ஆர்ன்றது ஆப்போசிட் ஏசி. இதான ஆங்கிள். அப்ப இதான ரைட் ஆங்கிள். அப்ப ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு தானே ஆப்போசிட் சைடு. இது அட்ஜசன்ட் சைடு ஏஐங்கிறது. சரியா? இப்ப நமக்கு சைன் ஆர் இருக்கனால ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். ஆப்போசிட்ன்றது ஏசி, ஹைபோட்டனஸ் சிஐ. சரிங்களா? எழுதியாச்சு. அடுத்தது இங்க சைன் ஐ இருக்குல்ல, அதுக்கு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். அதுக்கு இங்க என்னன்னு பாக்குறேன். சைன் ஐ எங்க இருக்கு? இந்த இதுல ஏசி பை ஏசி சிஓ. சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன், பெரிய ட்ரையாங்கிள். அப்ப ரைட் ஆங்கிள் இங்க இருக்கு,
இங்க ஐ ஆங்கிள் இருக்கு, இங்க சி, இது ஹைபோட்னஸ், ஏசிங்கிறது ஆப்போசிட் சைட், சரிங்களா? ஓசிங்கிறது ஹைபோட்னஸ், சிஓ ஓசி எல்லாம் ஒண்ணுதான். அப்ப ஏசி பை சிஓ சைன் ஐக்கு சப்ஸ்டியூஷன் எடுத்துட்டேன். அப்ப சைன் ஆர் பை சைன் ஐயை என்ன பண்ணிருக்கோம், டிவைட் பண்ணிருக்கோமா? ஸோ அப்ப இதுல இருந்து இதை டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கோம், ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணி நம்ம சிஓ பை சிஐ அப்படின்னு வருது, சிஓ பை சிஐ, சரிங்களா? அப்ப இந்த சி பாயிண்ட் வெரி வெரி க்ளோஸ் டு ஏ. நேச்சுரலா நம்ம இந்த ஃபீல்டு வியூல பார்க்கும்போது இந்த இது வந்து சி வந்து வெரி வெரி நியர் டு ஏ. ஓகே, இப்ப அப்படிங்கும்போது ஆக்சுவலா அப்ராக்சிமேட்லி சிஓ வந்து இந்த சிஓ இருக்கு இல்லையா, அது வந்து ஏஓக்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்தது சிஐ இருக்கு இல்லையா, அது வந்து ஏஐக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படிங்கறதுனால இந்த சிஓ சிஐயை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா ஏஓ ஏஐ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்றேன். ஏஓ அப்படின்னா என்ன, ஆக்சுவல் டெப்த். ஏஐ அப்படின்னா என்ன, நமக்கு தெரிகிற தோற்றமா தெரிகிற அப்பேரண்ட் டெப்த், அவ்வளவுதான். ஸோ இப்போ எனக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி மாடல்ல கிடைக்குது அப்படின்னா ரியல் டெப்த் பை அப்பேரண்ட் டெப்த் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேற வேற ஃபார்ம்ல பார்த்துருப்போம், இப்பவும் வேற ஃபார்ம்ல நம்ம பார்க்குறோம், அவ்வளவுதான். தேங்க்யூ.